கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி உங்களுக்கு வீட்டில் யார் யார் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறார்களோ, தேவனின் அன்பு ஊழியங்கள் உங்களை வாழ்த்துகிறது, வரவேற்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இன்று முதல் என்றென்றேக்கு நன்றாயிருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே நிறைவேறட்டும். சரியா? இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுக்குற பொதுவான மங்கள வார்த்தை சங்கீதம் 61:2 எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். சங்கீதக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிற ஒரு விண்ணப்பம். இன்றைக்கும் உங்களுக்காக இந்த விண்ணப்பத்தை தேவ சமூகத்திலே இந்த காலை வேளையிலே நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என் பிள்ளைகளை கொண்டு போய் விடும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். உன்னுடைய புத்திக்கு எட்டாத, உன் கைக்கு எட்டாத, உன் திறமைக்கு எட்டாத, உன் படிப்பிற்கு எட்டாத பெரிய உயரமான ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைப்பார். தாவீது ஆடுகளுக்கு பின்னாலே இருந்தவன். அவனுடைய புத்திக்கே எட்டாத பெரிய ஸ்தானத்தில், உயர்ந்த இடத்துல ஆண்டவர் அவனை கொண்டு போய் வைத்து அவனை அழகு பார்த்தார். அவன் சொல்லுகிறான், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை ஏறி வர பண்ணினேன். இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் தாழ் மட்டத்தில், கீழ் மட்டத்தில், எல்லாராலும் அற்பமாய் பேசப்படுகிற, எல்லாரும் இழிவாய் நடத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீ இருந்தேன்னா, இன்றைக்கு இந்த ஜெபத்தை உங்களுக்காக நான் ஏறெடுக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்கு எட்டாத உயரமான கன்மலையின் மேலே என்னை நீர் கொண்டு போய் விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இனி நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு எட்டாத உயரமான பதவியில் கர்த்தர் வைப்பார். உன்னுடைய தொழிலில் உனக்கு எட்டாத உயரமான ஒரு பொசிஷனில் கர்த்தர் உன்னை வைப்பார். உன்னுடைய ஊழியத்தில் நீ நினச்சி பார்க்காத உயரமான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ குடியிருக்கிற தேசத்தில், அது எந்த தேசமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கைக்கு எட்டாத பெரிய ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் ஆண்டவர் குடியமர்த்துவேன்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு எண்ணெயிலிருந்து எழும்பி பிரகாசிங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதித்திருக்கிறது. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் ஹாரி ஃப்ரிட்ஸ் ஜெரால்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துபாய் தேசத்தில் வேலை செய்கிறேன். என்னுடைய வேலையில் பதவி உயர்வு கிடைக்காதபடி பல உயர் அதிகாரிகள் தடை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்னை வேலையை விட்டு வெளியேற்றவும் முடிவு செய்துவிட்டார்கள். நான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தொலைபேசி வழியாக ஜெபித்து கொள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜெபித்து கொண்ட போது ஆண்டவர் என்னை தொட்டார். அதன் பிறகு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையிலும் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை தனி ஜெபத்தில் சந்தித்து ஜெபித்து கொண்டேன். மேலும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் வழங்கப்படும் அன்பின் விருந்திற்கான ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் உதவிகளையும் நான் செய்து கொடுத்தேன். அதன் நிமித்தம் ஆண்டவர் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதித்துள்ளார். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய உருக்கமான ஜெபத்தினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் எனக்கு பெரும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்துள்ளார். என்னுடைய வேலையை விட்டு வெளியேற்ற நினைத்த அந்த உயர் அதிகாரி அந்த நிறுவனத்தை விட்டே வெளியேறிவிட்டார். மேலும் எனக்கு அதே நிறுவனத்தின் மத்திய கிழக்கில், மிடில் ஈஸ்ட் 12 நாடுகளில் உள்ள நிறுவனங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை கொடுத்து ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்தார். அது மட்டுமல்லாமல் பெங்களூர் பட்டணத்தில் 1 வருடத்திற்குள்ளாக 1 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 2 வீட்டு மனைகளை வாங்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். பாருங்கள், அவரை வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் தூக்கணும்னு நினச்சவங்க போயிட்டாங்க. அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனால் இவங்கள ஆண்டவர் எப்படி மிடில் ஈஸ்டில் உள்ள 12 நாடுகளில் உள்ள நிறுவனங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை கொடுத்து ஆண்டவனை உயர்ந்த இடத்துல, எட்டாத ஒரு இடத்துல வைத்து ஆண்டவர் அழகு பார்த்தார். 1 வருஷத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 2 வீட்டு மனைகளை வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்ந்த இடத்துல வச்சு அழகு பார்த்தார். இந்த ஆண்டவர் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மையும் அப்படியாக ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கேட்ட நல்ல சாட்சிக்காக நன்றி, மங்கள வார்த்தைக்காக நன்றி.
உனக்கு எட்டாத உயர்ந்த இடத்துல உன்னை கொண்டு போய் வைத்து அழகு பார்ப்பேன்னு சொன்னீங்களே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை அப்படியே பலிப்பதாக. நாங்கள் கேட்ட இந்த சாட்சியில் ஹாரி ஃபிட்ஸ் ஜெரால்டை ஆண்டவரை வேலையை விட்டே தூக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அதே இடத்துல அதே கம்பெனியில் 12 மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு, அரபு கண்ட்ரிகளுக்கு அந்த பிஸ்னஸ் ஹெட்டாக என் பிள்ளையை உயர்த்தி இன்றைக்கி பெங்களூர் பட்டணத்தில் 2 பெரிய பிளாட்டும் வாங்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறீரே. அதே ஆண்டவர் பாரபட்சம் இல்லாத ஆண்டவர். இப்பொழுதும் குப்பையில் கிடக்கிற என் பிள்ளைகளை தூக்கி கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. இவர்களுக்கு எட்டாத ஒரு பெரிய உயரத்தில் என் பிள்ளைகளை உட்கார வைத்து என் பிள்ளைகளை வாழ வைங்க, வாழ்வு கொடுங்க, முன்னேற வழி திறந்து தாங்க. 4 காசை சேமித்து வீடு வாசலை கட்டி லைஃப்பில் செட்டில் ஆகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5457-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.